மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பான மார்ஸ் மீடியா நேயர்களே, உங்க அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மாத ஆரம்பத்துல கிரகங்களோட ஆட்டம் எப்படி இருக்கு? மார்ச் மாசம் பிறக்கும்போது கிரகங்கள் எல்லாம் ஒரு செட்டில்மெண்ட்ல இருக்குதுங்க. அதன்படி நம்ம சூரிய பகவான் கும்பராசியில அமர்ந்து மாசத்தை தொடங்கி வைக்கிறாரு. அறிவுக்கு அதிபதியான குரு பகவான் மிதுன ராசியில சௌக்கியமா இருக்காரு. வீரம் தரும் செவ்வாய் பகவானும் கும்பராசியில சூரியனோட கைகோர்த்து நிக்கிறாரு. அழகும் ஆடம்பரமும் தரும் சுக்கிரன் மீன ராசியில உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. நம்ம புத்திகாரகன் புதன் மீன ராசியிலையும் இரும்பு மனுஷன் சனி பகவான் மீன ராசியிலையும் இருக்காங்க. நிழல் கிரகங்களான ராகு கும்பராசியிலையும் கேது சிம்ம ராசியிலையும் தங்கி மாற்றங்களை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. மாத பிற்பகுதியில நடக்கப் போற அதிரடி மாற்றங்கள். பாதி மாசம் போனதுக்கப்புறம் கிரகங்கள் அப்படியே அவங்க இடத்தை மாத்திக்கிறாங்க. அப்போ நிலவரம் எப்படி இருக்கும்னா, சூரியன் கும்பத்துல இருந்து மீன ராசிக்குள்ள நுழையிறாரு. குரு மட்டும் அப்படியே மிதுன ராசியிலேயே பிடிவாதமா அமர்ந்து ஆசி வழங்குறாரு. செவ்வாய் இன்னும் கும்பராசியிலேயே தன் ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருக்காரு. முக்கியமான மாற்றம் என்னன்னா, மீனத்துல இருந்த சுக்கிரனும் புதனும் ஜோடியா மேஷராசிக்கு இடம் மாறுறாங்க. சனி பகவான் வழக்கம் போல மீனராசியிலேயே தவம் இருக்காரு. ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் அவங்க வேலையை துல்லியமா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கிரக மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரப்போகுது. மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் இந்த மார்ச் மாசம் யாருக்கு யோகம், யாருக்கு கொஞ்சம் கவனம் தேவைன்னு விரிவா பார்ப்போம். அன்பான மகர ராசி நேயர்களே, வணக்கம். எப்பவும் கடமையே கண்ணா இருக்கிற, உழைப்புக்கு அஞ்சாத சனி பகவானோட ஆதிக்கம் கொண்டவங்க நீங்க. இந்த 2026 மார்ச் மாசம் உங்க ராசிக்கு ஒரு முக்கியமான காலகட்டம். ஏன்னா உங்க ராசிநாதன் சனி பகவான் இப்போ உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சரிச்சு 7.5 சனியோட இறுதிக்கட்டமான பாத சனியை நடத்திட்டு இருக்காரு. ஆனா பயப்பட வேண்டாம். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல கிரகங்களோட ஒரு பெரிய கூட்டணியே நடக்கிறதால இந்த மாசம் உங்க குடும்பம் மற்றும் பொருளாதாரத்துல என்ன நடக்க போகுதுன்னு இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சூரிய பகவான் இந்த மாசத்தோட முதல் பாதியில கும்பராசியில, அதாவது உங்க ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துல ராகுவோட சேர்ந்திருக்காரு. மகர ராசிக்கு சூரியன் 8ஆம் இடத்துக்கு உடையவர், அஷ்டமாதிபதி. அவர் குடும்பஸ்தானத்துல ராகுவோட இருக்கிறதால பேச்சில் ரொம்ப கவனம் தேவை. வார்த்தையை கொட்டிட்டு அப்புறம் வருத்தப்படாதீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். ராகு கூட சூரியன் இருக்கிறதால கண்களில் எரிச்சல் அல்லது பல்வலி வந்து போகலாம். அரசாங்க ரீதியான அபராதங்கள் கட்ட வேண்டிய சூழல் வரலாம். அதனால டாக்குமெண்ட்ஸ் விஷயத்துல உஷாராயிருங்க. மார்ச் 15க்கு மேல சூரியன் மீன ராசிக்கு, அதாவது உங்க ராசிக்கு 3ஆம் இடமான தைரியஸ்தானத்துக்கு மாறுறாரு. இது உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தரும். 3இல் சூரியன் வர்றது உங்க தைரியத்தை அதிகப்படுத்தும். இளைய சகோதரர்கள் வழியில இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். அரசாங்க வழியில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் மூலமா ஒரு நல்ல செய்தி தேடி வரும். உங்க மேல இருந்த வீண் பழிகள் மறையும். ஒரு தெளிவான முடிவெடுக்க இது சரியான நேரமா இருக்கும். குரு பகவான் இப்ப மிதுன ராசியில உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு. மகர ராசிக்கு குரு 3 மற்றும் 12க்கு உடையவர். 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால சுப கடன்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக வீடு கட்டவோ அல்லது கல்யாணத்துக்கோ கடன் வாங்க வேண்டி வரும். குருவோட பார்வை உங்க ராசிக்கு 10, 12 மற்றும் 2ஆம் இடங்கள்ல விழுது. 10ஆம் இடத்தை பார்க்கிறதால தொழில்ல இருந்த மந்த நிலை மாறும். உத்தியோகத்துல மேலதிகாரிகளோட ஒத்துழைப்பு கிடைக்கும். 12ஆம் இடத்தை பார்க்கிறதால சுப விரயங்கள் நடக்கும். தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறதால 2ஆம் இடத்துல இருக்கிற 7.5 சனியோட பாதிப்பு குறையும். பணவரவு தடையில்லாம இருக்கும். குடும்பத்துல ஒரு அமைதியான சூழல் உருவாகும்.
6ஆம் இடத்து குருவால உணவு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சுக்கோங்க, ஜீரண கோளாறு வர வாய்ப்பு இருக்கு. மத்தபடி குருவோட பார்வை உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாரனா இருக்கும். செவ்வாய் பகவான் இந்த மாசம் முழுசும் கும்ப ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்திருக்காரு. மகர ராசிக்கு செவ்வாய் 4 மற்றும் 11க்கு உடையவர், யோகாதிபதி. ஆனா அவர் 2ஆம் இடத்துல ராகுவோட சேர்லது அங்காரக யோகம்னு சொல்லப்பட்டாலும் குடும்பத்துல சின்ன சின்ன அனலை கிளப்பும். நிலம், சொத்து விஷயமா குடும்பத்துல சண்டை வரலாம். 4க்கு உடையவர் என்பதால் அம்மா வழியில மருத்துவ செலவுகள் வரலாம். 11க்கு உடையவர் 2இல் இருக்கிறதால பணவரவு மிக அதிகமா இருக்கும். மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு பணரீதியா உதவி பண்ணுவாங்க. ஆனா செவ்வாய் ராகுவோட இருக்கிறதால முன்கோபம் மூக்கின் நுனியில இருக்கும். கத்தி பேசுறத தவிர்த்துட்டு கனிவா பேசுங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப நிதானம் தேவை. ரத்தம் சம்பந்தப்பட்ட சோதனைகள் செஞ்சிக்கிறது நல்லது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மௌனமா இருக்கிறது உங்களுக்கு பல வெற்றிகளை தேடித்தரும். சுக்கிர பகவான் இந்த மாசத்தோட முதல்ல மீன ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்காரு. மகர ராசிக்கு சுக்கிரன் மிகச்சிறந்த யோகாதிபதி, 5 மற்றும் 10க்கு உடையவர். அவர் 3ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால கலைத்துறை, இசை, எழுத்துத்துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். உங்களோட கிரியேட்டிவிட்டி வேற லெவல்ல இருக்கும். இளைய சகோதரர் வழியில ஒரு ஆதாயம் கிடைக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இருந்த உறவு மேம்படும். உங்க தைரியம் ஒரு வசீகரமான தைரியமா இருக்கும். மாசத்தோட பிற்பகுதியில சுக்கிரன் மேஷ ராசிக்கு, அதாவது உங்க ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 4இல் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறது ஒரு மிகப்பெரிய மாலவிய யோகம். சொந்த வீடு வாங்குற யோகம் அல்லது வீட்டை அழகாக்குற யோகம் உண்டு. புது வண்டி வாங்குவீங்க. வீட்ல சுபகாரியங்கள் நடக்கும். அம்மாவுக்கு நகை எடுத்து கொடுத்து சந்தோஷப்படுத்துவீங்க. ஆடம்பரமான வாழ்க்கையை அனுபவிக்க இது ஒரு சரியான நேரம். உங்களோட வாழ்க்கை தரம் இந்த மாச கடைசியில உயரும். புதன் பகவான் ஆரம்பத்துல மீன ராசியில 3ஆம் இடத்துல நீசம் பெற்றாலும் அங்க சுக்கிரனும் இருக்கிறதால நீச பங்க ராஜயோகம் கிடைக்குது. இதனால உங்க புத்திசாலித்தனம் நல்லா வேலை செய்யும். தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமா ஒரு நல்ல செய்தி வரும். உங்க பேச்சுல ஒரு சாதுரியம் இருக்கும். மாணவர்கள் படிப்புல கூடுதல் ஆர்வம் காட்டுவாங்க. வியாபாரத்துல கமிஷன், ஏஜென்சி மூலமா லாபம் கிடைக்கும். மாசத்தோட பிற்பகுதியில புதன் 4ஆம் இடமான மேஷ ராசிக்கு மாறுறாரு. 6 மற்றும் 9க்கு உடையவர் 4ல் மறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தமா இருந்த வழக்குகள்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பழைய கடன்களை அடைக்க வீடு அல்லது நிலம் மூலமா ஒரு வழி பிறக்கும். புதுசா ஏதாவது கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்துல கத்துக்கலாம். கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர் துறையில இருக்கிறவங்களுக்கு புது ப்ராஜெக்ட் கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. உங்க ராசிநாதனான சனி பகவான் இப்போ உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல கும்பம் ஆட்சி பெற்று உட்கார்ந்திருக்காரு. மகர ராசிக்கு இது பாத சனி காலம். குடும்பத்துல சின்ன சின்ன பிரிவுகள் அல்லது தற்காலிக பிரிவுகள் வரலாம். கண்ணில் சின்ன தொந்தரவு வரலாம், செக் பண்ணிக்கோங்க. ஆனா சனி உங்க ராசிநாதன் ஆட்சி பெற்று 2ஆம் இடத்துல இருக்கிறதால உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டாரு. சேமிப்பு கொஞ்சம் குறையலாம், ஆனா வருமானம் வந்துட்டே இருக்கும். பழைய கடன்களை அடைக்க இது ஒரு நல்ல நேரம். இரும்பு, எண்ணெய், பழைய பொருட்கள் வியாபாரம் பண்றவங்களுக்கு சனி பெரிய லாபத்தை தருவாரு. சனி பகவான் உங்களுக்கு பொறுமையை கத்துக் கொடுப்பாரு. யாரையும் உடனே நம்பி பணத்தை கொடுக்காதீங்க. வாக்கு கொடுக்கும்போது நிதானமா யோசிச்சு வாக்கு கொடுங்க. உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமாகலாம், ஆனா கண்டிப்பா கிடைக்கும். ராகு பகவான் கும்ப ராசியில உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. 2ஆம் இடத்து ராகு தன ராகு, திடீர் பணவரவை கொடுப்பாரு. ஆனா சூரியன் மற்றும் செவ்வாயோட ராகு இருக்கிறதுனால தேவையில்லாத வீண் விவாதங்கள்ல ஈடுபட வைப்பாரு. வெளியூர் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா ஒரு பெரிய லாபம் கிடைக்கும். உணவு விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அஜீரண கோளாறு வர வாய்ப்பிருக்கு. கேது பகவான் சிம்ம ராசியில உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்காரு. 8ஆம் இடத்து கேது உங்களை ஒரு ஆன்மீகவாதியா மாத்துவாரு. இன்சூரன்ஸ், உயில் அல்லது ரகசியமான வழிகள்ல வருமானம் வரும். ஆன்மீக நாட்டம் அதிகமாகும். வாழ்க்கைனா என்னங்கிற தேடல் வரும். பழைய வியாதிகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். கேது உங்களுக்கு ஒரு ஞானத்தை தருவாரு. குலதெய்வ வழிபாடு உங்க மன அழுத்தத்தை குறைக்கும். ஒரு விதமான பற்றற்ற நிலைமை மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும். பரிகாரங்கள். மகர ராசி நேயர்களே, பாத சனியின் தாக்கம் மற்றும் 2ஆம் இடத்து கிரக கூட்டத்தால் வர்ற டென்ஷனை தவிர்க்க இந்த எளிய பரிகாரங்களை செய்யுங்க. சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு.
உங்க ராசிநாதன் சனிக்கு எள் தீபமேத்தி வழிபடுங்க. ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு. 2ஆம் இடத்து செவ்வாயின் தாக்கத்தை குறைக்க முருகனுக்கு செவ்வரளி பூ சாத்தி வழிபடுங்க. ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு. 2ஆம் இடத்து ராகுவின் தாக்கத்தை குறைக்க துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபமேத்தி வழிபடுங்க. புதன் மற்றும் சுக்கிரனின் அருளை பெற பசுவுக்கு அகத்திக்கீரை அல்லது பழம் கொடுங்க. மொத்தத்துல இந்த மார்ச் மாசம் மகர ராசிக்கு பொருளாதார ரீதியா ஏறுமுகமா இருந்தாலும் குடும்பத்துல விட்டு கொடுத்து போக வேண்டிய மாசம். நிதானம்தான் உங்க பலம். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.